பக்கா டிவியின் 5 மணி செய்திகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம திரையுலகத்துல என்னென்னலாம் ஹாட் டாபிக் வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்காக தொகுத்து வச்சிருக்கேன். இப்படி போய் அப்படி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் லவ் பண்ணியிருந்தாங்களோ, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற விஷயமும் இவங்களுக்கு ரீசெண்ட்ல என்கேஜ்மெண்ட்ல நடந்து முடிஞ்சது அப்படின்ற விஷயம்லாம் கூட நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்கூட்டியே இவருடைய தம்பியான அகில், அவரும் ஒரு நடிகர் தான், அவருக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. அகிலோட திருமணம் சீக்கிரமா நடக்கவிருந்த நிலையில இப்போ திருமண வீட்டார் அகிலோட திருமணத்துக்கு யாரும் அவசரப்பட்டு வர வேண்டாம் அப்படின்ற ஒரு தகவலை அனுப்பிவிட்டதாகவும் சொல்லப்படுது. சமீப காலமாவே பாத்தீங்கன்னா ஜோதி அப்படின்ற ஒரு பெண்ணோட குரல் தான் சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. அதுவும் அவங்க பாடிய பாடல் எல்லாருடைய மனசுலயும் நீங்க இடம் பிடிச்சிருக்க அளவுக்கு அமைஞ்சது. ஜோதியுடைய குரலை கேட்டு இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் தன்னுடைய அடுத்த திரைப்படமான அடங்காதே திரைப்படத்துல அவங்களுக்கு ஒரு பாடல் பாடுறதுக்கான வாய்ப்பை உண்டாக்கியிருக்காரு. எஸ், பொட்டு படத்தின் இசை வெளியீட்டு விழா வருகிற 25ஆம் தேதி கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கிறது. இவ்விழாவில் கலந்து கொள்வதற்காக பரத், நமிதா, இனியா, சிஷ்டி டாங்கே, அம்ரிஷ் கணேஷ், வடிவுடையான் உள்ளிட்ட படக்குழு கோலாலம்பூர் பறக்கவிருக்கிறார்கள். அமர் பிலிம் கார்ப்பரேஷன் நிறுவனம் மேலும் ஒரு புதிய படத்தை தயாரிக்க இருக்கிறது. அச்சமில்லை அச்சமில்லை என்று பெயரிட்டுள்ள இப்படம் கோவை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் இயங்கி வரும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் கழிவு நீரால் ஏற்படும் விவசாயம், சுற்றுச்சூழல் கேடுகளை பற்றி பிரச்சனைகளை சொல்லும் படமாக உருவாகியுள்ளது. அமீரிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்த கோபால் இயக்கி வருகிறார். படத்தில் இடம்பெறும் முக்கியமான ஒரு விவசாயி கதாபாத்திரத்தில் இயக்குனர் அமீர் நடிக்கிறார். சந்தானத்தை சினிமாவில் நடிக்க வைத்து அவருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த சிம்பு மீண்டும் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். சக்கை போடு போடு ராஜா படத்தில் சந்தானம் திரையில் தோன்றும் அறிமுக பாடலை பாடுவதற்காக இசையமைப்பாளர் அனிருத்தை அழைத்த சிம்பு கலக்கு மச்சான் கலக்குற என்று தொடங்கும் பாடலை அவரே எழுதியுள்ளார். பாடல் காட்சிகளை சான் பிரான்சிஸ்கோவில் படம் பிடிக்க திட்டமிட்டுள்ளார்கள். இப்படத்தில் இடம்பெறும் இன்னொரு பாடலை சிம்புவின் அப்பா டி ராஜேந்தர் பாடவிருக்கிறாராம். இனி இது போல நம்ம திரையுலகத்துல நாளுக்கு நாள் நடக்கிற விஷயங்களையும் கிசுக்களையும் சுட சுட கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.